ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி பெஸ்ட்டாக வந்து செட் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோடனே ப்ரொஃபைலில் வந்து எதுவுமே வந்து ஆட் ஆகியிருக்காது. நம்ம தான் வந்து 1 by 1 எட் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து அழகாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி கீழே ப்ரொஃபைல்டு ஐக்கன் பாருங்க இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். இதில் நீங்கள் பார்க்கலாம் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எடிட் பிக்சர் ஓ அவதார் அப்படின்னு காட்டும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கு உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை வந்து போட்டுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது அவட்டார் வந்து கிரியேட் பண்ணியுமே போட்டு வைக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு எது விருப்பமோ அதை செட் பண்ணி வைக்கலாம். அடுத்ததா நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க விரும்புகிறீங்க, இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை என்ன நேம் சொல்லி கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ உங்கள் பேரை வந்து டைப் பண்ணி கூட வைக்கலாம். அடுத்ததா யூசர் நேம். ஸோ நம்ம என்ன நேம் டைப் பண்ணாலுமே யூசர் நேம் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த யூசர் நேமை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு லொக் ஆகுவோம், இல்லாட்டி மற்றவங்க நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குமே வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால யூசர் நேம் அப்படின்றது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்களால் வந்து பயோ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களை சம்பந்தமாக உங்களுடைய ப்ரொஃபைலில் என்ன நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட டிசைன் பண்ணி ஸ்மைலிஸ் யூஸ் பண்ணி உங்களால் அழகாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து மினிமம் வந்து 150 லெட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக பார்த்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததா அட் லிங்க் அப்படின்னு இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏதாவது நீங்கள் லிங்க் செட் பண்ண விரும்புறீங்களா இருந்தா, அதாவது ஃபேஸ்புக் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், இல்லாட்டி உங்களுடைய யூடியூப் லிங்க், ஏதாவது ஒரு லிங்க்கை ஆட் பண்ண விரும்புறீங்களா இருந்தால் கூட அட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களால் உங்களுக்கு தேவையான லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஜெண்டர் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து அட் பேனஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியுமே உங்களால் பேனஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நேம், யூசர் நேம், பயோ, ப்ரொனவுன்ஸ், லிங்க், பேனஸ், மேல் ஃபீமேல் அப்படின்றத ஆட் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பேசிக்காக வந்து உங்களால் வந்து ஒரு அழகாக டிசைன் பண்ணி அழகாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்முடைய ப்ரொஃபைலில் வந்து செட்டப் பண்ணுறது. அதாவது ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ நீங்களுமே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னும் ப்ரொஃபைலை செட் பண்ணலையா, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள்லாம் செட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடித்த முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏதாவது டவுட்ஸ் பிரச்சனை இருக்குமா இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன், என்ன இஷ்யூ அப்படின்றதுக்கு உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ.